தோட்டத்தை பார்ப்போம். எங்கள் தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். எல்லாருமே கேட்டீங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. இந்த பாருங்கள், இது வந்து நான் மாடியில் நிற்கிறேன். இப்போ இது வந்து எங்கிட்ட மாமரம். இங்கே பாருங்கள், மாமரம். இது வந்து தென்னை மரம். இப்போ தான் காய்ப்புக்கு வர்ற நிலமையில் இருக்குது. மாமரத்தை பாருங்கள், நான் மாடியில் இருந்துட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா. இது வந்து மாடியில் இருந்தபடியே நான் மாங்காய் பறிச்சிக்கலாம். தெரியுதா மாங்காய்? தெரியுதா? அவருக்கு பாருங்க மாங்காய் தெரியுதா? அவருங்க மாங்காய் இருக்குது. அப்படியே கையில் நான் வந்து மாடியில் நின்றுக்கிட்டே மாங்காய் பறிச்சுக்குவேன். அப்படியே இங்கே வந்துருங்க. இந்த பாருங்க முருங்கை மரம். இதுதான் வந்து நான் அப்படியே கையிலேயே நின்றுக்கிட்டு முருங்கைக்காயெல்லாம் பறிச்சிருவேன். இந்த இருங்க, எல்லாம் முருங்கைக்காயெல்லாம் பறிச்சிருவேன் மாடியில். இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து முத்தி கிடக்கு, ஒரு சில காய் முத்தி கிடக்கு. இது வந்து நான் மாடியில் இருந்தபடியே முருங்கைக்காய் பறிச்சிக்குவேன். முருங்கைக்காய் தேவைப்படுறப்ப வந்து மாடியில் ஏறி வந்து பறிச்சிட்டு போவேன் சாம்பார் வைக்க. பார்த்திங்களா, இதுதான் முருங்கை மரம். இது மாடியில் இருந்து தான் நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். இந்த செடியை பாருங்க, பூவரசு. இது வந்து பூவரசு மரம். இதுதான் இப்போ மாடியில் தான் நான் நின்று சொல்கிறேன். என்ன பாருங்க, இந்த பூவரசு இலையை வந்து நாங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளையில் இது மாதிரி இலை பறித்து அப்படியே உருட்டி அழகாக பீப்பி ஊதுவோம். நீங்களாம் பீப்பி ஊதிருக்கிறீங்களா சின்ன பிள்ளையில்? சொல்லுங்கள் அப்படியே கமெண்டில். இந்த பாருங்க, இதான் பூவரசு. நான் ஆட்டுக்கு தழை வெட்ட வந்தேன். இப்போ தழை வெட்டலாம். இந்த தழை வெட்டி போடுவேன் ஆட்டுக்கு. பூவரசு இது எங்கள் ஊரில் வந்து பூவரசு மரம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லையெல்லாம் எப்படி சொல்லுவீங்க இந்த மரத்துக்கு? இந்த இலை பூவரசு இலை, பூவரசு மரம். பாருங்க, இது வந்து மாமரம். இது கொஞ்சம் தள்ளியே இருக்குது மாமரம். ஓட்டு விட்டு பக்கத்துலேயே இருக்குது. இது காய் நிறையா இருக்குது. எல்லாம் ஆள் வச்சு தான் பறிக்கணும்னா ஒரு வாரம் சென்று பறிக்கணும். மாங்காய் நிறையா இருக்குது. மாங்காய் ஒரு முட்டை மாங்காய் இருக்கணும். ஆனால் இந்த மாங்காய் வந்து காய்க்கக்குள்ள வந்து கிலோ 50 ரூபா போகும். ஆனால் இப்போ வந்து இப்பயே காய்ச்சிடுச்சு. இப்போ விலை கம்மி தான். இந்த மாமரத்தை பாருங்கள், அங்கிட்டு ஒரு பனங்குட்டி இருக்குது பாருங்கள். எல்லாம் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், இதுதான் எங்கள் ஓட்டு வீடு. நான் இப்போ எங்கள் மாடியில் நின்று உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிட்டேன். உங்கள்கிட்ட தோட்டத்துலலாம் என்னென்ன இருக்குங்கிறத வந்து அப்படியே சொல்லுங்கள். இந்த வேப்பந்தழை, அது மாடியில் இருந்தே நான் தழை உடிச்சிடுவேன் ஆட்டுக்கு. எல்லாமே ஓரளவு மாடியில் இருக்குது எனக்கு. பாருங்க, இது முருங்கை மரம். பார்த்துட்டிங்களா? அநேகமாக சாம்பாருக்கு வந்து நான் முருங்கைக்காய், சுண்டைக்காய், அப்புறம் மற்ற மாங்காய் இதெல்லாம் வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்கணும் இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. அதனால் நான் போட்டு சமைச்சிருவேன். அதேமாதிரி நீங்களும் வந்து எல்லா தோட்டமுமே உங்கள் இடத்துக்கு ஏற்றாற் போல் எல்லா தோட்டமுமே நீங்கள் வச்சிங்க. அப்போ தான் நீங்களும் காய்கறி, நாட்டு காய்கறிகளை பறித்து குழம்பு வச்சா அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் நண்பர்களே, வணக்கம் நேயர்களே. எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஊரில் என்னென்ன விளையுது உங்கள் வீட்டாலையங்கிறத வந்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் அப்படியே. வணக்கம், பாய்.